திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி இந்த 4 ஆண்டுகளில் தன்னுடைய பேரூராட்சியில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவு செய்துள்ளார். எல்லாருக்குமான பேரூராட்சி தலைவராக விளங்கி வரும் விநாயகா பழனிசாமி அதிகாலை 5 மணிக்கே சைகளில் சென்று வார்டுகளில் நிலவும் பிரச்சினைகளை ஆய்ந்து அதற்கான தீர்வு நோக்கி நகர்த்துவது இவரது வாடிக்கை. இவர் நம்மோடு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி அவர்கள் சிறந்த களப்பணியாளர், உழைக்கும் மக்களின் உள்ளம் தொட்டவர். அவரோடு நேர்காணல் கடந்த 4 ஆண்டு காலமாக சாமலாபுரம் பேரூராட்சியில் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் நலத்திட்டங்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். சார், சொல்லுங்க சார். வணக்கம். சாமலாபுரம் பேரூராட்சி திருப்பூர் மாவட்டம் பல்லட வட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி. இந்த பகுதியில் ஏறத்தாழ 2022 3ஆம் மாதம் அப்போ நான் பொறுப்பேற்றேன். இன்னைக்கு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 மாதங்கள் கடந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த மக்களுக்கான பணி சிறப்பான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2 வீடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10 ஆண்டு காலம் அவங்க தான் இதில் பண்ணாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 6 வருஷம் போர்டு கிடையாது. ஒரு 5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அது சரியான வழியில் நடவடிக்கைகள் இல்லாதனால அந்த பஞ்சாயத்தில் 21 வருஷமா யாருமே எந்த பணியும் சிறப்பாக செய்யல. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திமுக கட்சியில இன்னைக்கு முதல் முறையாக சாமலாபுரம் பேரூராட்சியை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். அந்த வகையிலே சிறப்பான வகையில் எங்கள் பணிகள் போயிட்டு இருக்குது. மாண்புமிகு எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையிலே எங்கள் பஞ்சாயத்து நிதிகளை தந்திருக்கிறார்கள். அதே போல துறை சார்ந்த அமைச்சர் எங்களுடைய அண்ணன் ஒரு அன்பாக அழைக்கக்கூடிய நேரண்ணன் அவர்களும் எங்கள் பஞ்சாயத்துக்கு கேட்கக்கூடிய நிதிகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். மற்ற துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு மூப்பை சாமிநாதன் ஐயா அவர்களும் நாங்கள் சென்று கேட்கக்கூடிய நேரங்களிலே இல்லை என்று மறுக்காமல் எதா இருந்தாலும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயா அவர்களும் சாமலாபுரம் பேரூராட்சி பகுதியில் எங்களுக்கு இந்த வேலை வேணும் என்று கேட்டார். உடனடியாக அதுக்கு பரிந்துரை செய்து வழங்கி கொண்டிருக்கார்கள். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு 20 கோடி ரூபாய் ஏறத்தாழ எங்களுடைய பஞ்சாயத்தில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 28 மாச காலத்திலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் சார், இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பேரூராட்சி தலைவர், அந்த அடிப்படையினாலதான் சாமலாபுரம் பேரூராட்சி கிடைச்சதா இல்லை உங்களுடைய முனைப்பு முயற்சினாலேயா? அதாவது எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு போட்டவங்களை இல்லாமல் ஓட்டு போடாவிட்டாலும் மக்கள் பணி செய்யணும் தான் எங்களுக்கு உத்தரவு வழங்கியிருக்காங்க. திமுக அதிமுக மற்ற இயக்கங்கள்ங்கிறத அந்த பாரபட்சமே பார்க்கக்கூடாது. வாக்களித்தவர்களா இருந்தாலும் சரி, வாக்களிக்காதவர்களா இருந்தாலும் சரி, அந்த பணியை மக்கள் பணியை சிறப்பாக செய்யணும் சொல்லி கட்டளையிட்டு இருக்கார்கள். இப்பொழுதும் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் காலகட்டங்கள் வந்தாலும் கூட எங்களுடைய பணி பேரூராட்சியினுடைய கவுன்சிலர்கள், பேரூராட்சி தலைவர் பணி என்ன செய்யணும் இருக்காங்கன்னா, டிச்சு வலிச்சாங்களா, லைட் ஸ்ட்ரீட் லைட் எரியுதா, சாலை வசதி இருக்குதா, தண்ணி சிறப்பா வழங்கிட்டு இருக்கீங்களா, இதே முனைப்பு காட்டுங்க. உங்களுடைய வேலை கவுன்சிலர் ஆகட்டும், தலைவராகட்டும், உங்களுடைய பணிகள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய அத்தியாவசிய தேவை பணிகளை சிறப்பாக செய்யணும் தான் எங்களுக்கு எல்லாம் அறிவுறுத்தி இருக்காங்க. அந்த வகையில தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். திமுக தான் அப்படின்னு இல்லை, ஓட்டு போட்டவங்களுக்கும் நாங்க வேலை செய்வோம், ஓட்டு போராட்டி ஒருவேளை உங்களுடைய முயற்சியாக முனைப்பு இந்த சாமலாபுரம் பேரூராட்சிக்கு நம்ம எதாவது செய்யணுங்கிற அந்த அடிப்படையில இவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் நல்ல நிதிகள் கிடைக்குதான்னு சொல்லி ஒரு சந்தேகம் முழுக்க என்னுடைய முயற்சிகள் இருக்கு. இருந்தாலும் முதுகல்ங்கிறது பார்த்தோம்னு சொன்னா உடைப்பா திருப்பூர் மாவட்ட அமைச்சர் மூப்பை சாமிநாதன் அவர்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதே வகையிலே கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயா அவர்களும் நான் போகக்கூடிய நேரத்தில் எந்த நேரமா இருந்தாலும் கருணை பார்த்து அந்த மனுவுக்கு உண்டான உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவசிய தேவை உடனே எங்களுக்கு சைன் பண்ணி சார்ந்த அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் யாரோ அவங்களுக்கு உடனே கொடுத்து அந்த வேலைகளை செய்ய சொல்லிக்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் இவ்வளவு தூரம் நிதி வாங்கியிருக்கிறோம். வேலைகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இன்னும் நான் ஒரு 2-3 கோடி ரூபாய் வேலைகளை கேட்டிருக்கிறேன். ஒரு சில வார்டில் பணிகள் நிறைவேறாமல் இருக்கின்றது. பெரிய தொகையா இல்லாட்டியும் கூட ஆனா நிறைவேற்ற முடியாததுனால இருக்கிற காரணத்தினால அது சம்பந்தமா இன்னைக்கு கூட எங்களுடைய பஞ்சாயத்து அலுவலகத்தினுடைய மாதாந்திர மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல குறிப்பிட்ட வார்டில் 12வது வார்டில் பார்த்தீங்கன்னா செந்திபாளையம் சொல்லி எனக்கு ஒரு வில்லேஜ், அது 12வது வார்டில் முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு அங்கன்வாடி, அதே மாதிரி ஒரு ரேஷன் கடை கேட்டிருக்காங்க. அது நிச்சயமா உங்களுடைய கடந்த நிறைய கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 2.5 ஆண்டுக்கான கோரிக்கை நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. அது சம்பந்தமா மீட்டிங் ஷிப்ட்ல வச்சிருக்கிறோம்.
இப்போ இன்னைக்கு சாயந்தரமா கூட நாங்கள் வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்பு மரியாதைக்குரிய இவர் கணபதி ராஜ்குமார் அவர்களிடத்துல கடிதம் கொடுப்பதாக 6 மணிக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன். அப்போ அது குறிப்பாக அந்த 12வது வார்டில் எங்களுக்கு ஒரு முக்கியம் ஒரே ஒரு சுடுகாட்டு செல்லக்கூடிய பாதை அது வந்து ரொம்ப மோசமா இருக்குது. அது வந்து அங்கன்வாடி ரேஷன் கடை வந்து 2.5 ஆண்டு காலமா கேட்டிருக்கிறாங்க. அதுவும் இந்த மீட்டிங் சப்ஜெக்ட்ல மீண்டும் முதலே ஏற்கனவே வச்சிருக்கிறேன், திரும்ப இன்னைக்கும் மீட்டிங் சப்ஜெக்ட்ல வச்சிருக்கிறோம். அது சம்பந்தமா இன்னைக்கு கூட எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து உடனடியாக நிதி வாங்கி அந்த வார்டுக்கு உண்டான வேலைகளை செய்வதற்கு உண்டான முனைப்போடு என்னுடைய முனைப்பும் நான் என்னுடைய செயல்பாடும் அப்படித்தான் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 14வது வார்டுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மாயாணத்துக்கு செல்லக்கூடிய பாதை 20 சமூக மக்களுக்கும் சார்ந்த மாயாணம். அது அந்த மாயாணத்துக்கு செல்லக்கூடிய பாதை ரொம்ப மோசமா இருக்குது. அது வந்து தண்ணி ஊர்களுக்கு கூடிய தண்ணிகளும் அது உடனே சங்கம் போய் தண்ணி போகிறதுலாம் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ட்ரைனேஜ் அது வந்து அதுவும் இந்த மீட்டிங் சப்ஜெக்ட்ல வச்சிருக்கிறோம். அதுவும் வந்து எங்களுடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் இடத்துல கோரிக்கையாக இன்னைக்கு சொல்லலான் இருக்கு. சாமலாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் நம்ம கேட்டறிஞ்சபடி நீங்கள் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் போய் காலையில் 6 மணியில் சைக்கிளில் போய் சுற்றி வார்டு பகுதிகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ கவனிச்சு வரீங்க. இப்படி இந்த வயதிலும் வந்து இந்த அளவுக்கு எளிமையாக அதே சமயம் சுறுசுறுப்பாக செஞ்சுருக்கு. அத்தனைக்கும் காரணம் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் எவ்வளவு வேகமாக செயல்பட எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் முறையும் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் மக்களை தேடி நீங்க வாங்க, மக்கள் உங்களை தேடிட்டு வரக்கூடாது, மக்களை தேடி போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேலைகளை செய்ய சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி கல்வி, அந்த மாதிரி அடிப்படையில் மக்களை தேடி பஞ்சாயத்துங்கிற ஒரு லட்சியத்தோடு நான் வந்து எல்லா வார்டிலையுமே நானே மக்களை தேடி சென்று அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்துதான் எங்களுடைய மாண்புமிகு துறை சார்ந்த அமைச்சர் அவர்கள் அனைத்து அமைச்சர்களுமே எங்களுக்கு அதைத்தான் அறிவுறுத்திருக்காங்க. குறிப்பா சொன்னோம்னா நம்ம எங்களுடைய ஆற்றல் மிகு போர்வால் பொறுப்பு அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இதை வந்து ஒவ்வொரு செகண்டும் நான் நினைப்பேன். எவ்வளவு வேகமா போறாரோ அதே வேகமா நாமளும் போய் மக்களிடத்துல அந்த பணிகளை செய்யணுங்கிற உணர்வு அதை நினைக்க அவர் பார்க்கும்போது அது என்னுடைய எண்ணத்திலே மனசில் அப்படித்தான் வரும். ஒரு எவ்வளவு வேகமா போறாரு ஒரு இடத்துக்கு போறாரு. அது மாதிரி நாம சாதாரணமா இந்த இருக்கக்கூடிய வில்லேஜ் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லையும் போய் மக்கள் குறைகளை கேட்டு அவர்களுக்கு அந்த வேலைகளை செய்யணுங்கிறதான் முனைப்பு. இப்போ சூலூர் தொகுதி உட்பட்டதுதான் சாமலாபுரம் சட்டமன்றம் வர இருக்கின்றது. இந்த சூழலில் வந்து இந்த பகுதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை வாக்குகள் எந்த அளவுக்கு அது சூலூர் தொகுதிக்கு வெற்றி ஈட்டித்தரும்? கடந்த காலங்களில் கூட நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே சூலூர் தொகுதியை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய பொறுப்பு, அதாவது சூலூர் தொகுதி பொறுப்பு எம்எல்ஏ வந்து செந்தில் பாலாஜி அவங்க தான் வந்து பொறுப்பு வகிக்கிறாங்க. அந்த வகையிலே நிச்சயமாக சூலூர் தொகுதியை நாங்கள் வென்றெடுப்போம், அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்றெடுப்போம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் அவர்கள் யாரை நிறுத்தினாலும் அவர்களை நிச்சயமாக சூலூர் தொகுதி வெற்றி பெற செய்யும், அதிக ஓட்டுல வெற்றி பெற செய்யும். உங்களுடைய செயல்பாடுகள் வந்து தலைமைக்கு கவனம் ஈர்த்திருக்கலாம், நீங்க அந்த பட்டியலில் இருக்க வாய்ப்பு இருக்கா? எங்களை பொறுத்த மக்கள் வந்து இங்க முதலமைச்சர் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை செய்யறது எங்களுடைய கடமை. அந்த வகையில வந்து தனித்துவமா வந்து தனியா நின்று ஒரு வேலையை செய்யணுங்கிறது கிடையாது. கட்சியினுடைய கட்டளைக்கு நிச்சயமாக என்னுடைய பணியை சிறப்பாக எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்போம். நீங்க கேட்டீங்களே சட்டமன்ற தொகுதி சூலூர், நிச்சயமாக சூலூர் சட்டமன்ற தொகுதி எங்களுடைய பொன்முடி அண்ணா இருக்கையில தான் திமுகவுடைய ஒரு போர்வால், அவங்களுடைய குடும்பமே வந்து திமுக குடும்பம். அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொன்முடி அண்ணா வந்து சாதாரணமா நான் எப்படி ஒரு பேரரசு கீழே இறங்கி வேலை செய்யறோமோ அது மாதிரி இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் பொன்முடி அண்ணன். அவர் மறைந்து விட்டார். இருந்தாலும் மீண்டும் அந்த இடத்தை பிடிப்பதற்குண்டான முனைப்போடு நாங்கள் செயல்படுகிறோம். நிச்சயமாக அதிக வாக்கு வித்தியாசத்திலே சூலூர்களை வெற்றி பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே என்னன்னா எங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்டம் வந்து திருப்பூர் மாவட்டம், ராமநாதபுரம் பேரூராட்சி திருப்பூர் மாவட்டம். ஆனா தொகுதியை தெரிஞ்சுன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலூர் சட்டமன்ற தொகுதி தான் எங்களுக்கு வருது. அதே நாடாளுமன்ற தொகுதி. ஆமா, நாடாளுமன்ற தொகுதி எங்களுக்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வந்துருது. இதுல வந்து பல்லடம் வந்து வட்டமா போச்சு, வட்டமா போச்சு. அதுல வந்து ஒண்ணு எங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அந்த அரசை இணைச்சிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கு. இல்லைன்னு சொன்னா பல்லடம் தொகுதியோட சாமலாபுரத்தை சேர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மற்ற வகையில் மக்கள் பணியாற்றுவதும் சரி, கட்சிக்கு பணியாற்றுவதற்கும் ஏதுவாக இருக்கு. நன்றி சார், உங்கள் நலமாக வரவும்
நீங்க நினைத்தது போன்று சூழல் திமுக மீண்டும் கோட்டையாகவும் உங்கள் வாழ்த்துக்கள். நிச்சயமாக வென்றெடுப்போம். இதே மாதிரி உங்களுக்கு வெற்றி விழாவை உங்களை அழைத்து உங்களுக்கும் ஒரு சிறப்பான பேட்டி கொடுப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார்.